அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. காக்கைக்கு யார் சாப்பாடு வைத்தால் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்புங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சர்வசாதாரணமானதல்ல. இப்போ நான் கொண்டு போய் சாப்பாடு வைக்கிறேன், அது எடுக்காமல் போயிடுவான், பசியில் இருக்கிற காக்கா வந்து எடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வேணால் வச்சு பாருங்களேன் எடுக்குதா அப்படின்ட்டு. ரொம்ப கடினம்தான். இந்த அமாவாசைக்கெல்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு பெரியவங்களுக்கு படையல் போடுறவங்க படையல் போட்டு கான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க, வந்து எடுக்காது. அப்படி ஒரு வேளை காக்கைக்கு பசி அப்படின்னா வந்து எடுத்துருக்கணும் இல்லையா? எடுக்கிறது இல்லை. அப்போ அது யார் வச்சா எடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே தினம் தினம் காகத்துக்கு சாப்பாடு வைப்பவர்கள் கூட ஒரு வகையிலே தனது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். இல்லைன்னா அப்படி வந்து தினமும்லாம் வந்து எடுக்காது. எல்லாம் தினமும் வைக்கக்கூடியவங்க இருப்போம் இல்லையா? நிறைய பேர் சாப்பாடு வைப்பாங்க, பிஸ்கட் வைப்பாங்க, மிக்சர் வைப்பாங்க, இல்லைன்னா சைவம் அசைவம் ஏதோ ஒரு உணவை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த காகம் வந்து எடுத்துக்கும். அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த காகம் வந்து எடுத்துக்குது அப்படின்னாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை எடுக்கும். நாங்கள் அப்படிலாம் செய்கிறதில்ல, தர்ப்பணம் கொடுக்கறதில்ல, திதி கொடுக்கறதில்ல, இருந்தாலும் எடுத்துக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அவர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும். முன்னோர்களை நினைத்து வருடம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறை அல்லது தினமும் அவர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதை இல்லை என்றே அவர்களால் மறுக்க முடியாது. அப்படி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் அது நடக்கும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இயற்கையாகவே தெய்வ ஆற்றல் நிறைந்தவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள், மனதிலே எந்த குற்றம் குறையும் இருக்காது, எந்த ஒரு வஞ்சக எண்ணமும் இருக்காது, ரொம்ப தூய மனம் படைத்தவர்களாக இருந்தார்களேயானால் அவர்கள் வைக்கின்ற உணவை எல்லா ஜீவராசிகளும் எடுக்கும். அதே போல் இந்த காகமும் எடுக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா நம்ம எடுக்கலை அப்படிங்கிறதுக்காக பதற வேண்டாம். ஒரே நாளில் வந்து எடுக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வைக்கிறீங்க, வச்சதுமே எடுக்குதுன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப சுத்தமான அந்த ஆற்றல் படைத்திருக்கின்றோம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை எடுக்கலைன்னா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா? அப்போ அந்த எடுக்கிற வரலும் பார்த்திங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு தேவையான அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்யுங்கள். நம்ம போய் தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவர்களை நினைத்து குறைந்தபட்சம் ஒரு சூடமாவது ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைய சொம்பில் தண்ணி வச்சு வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை ஏதேனும் ஒரு காகம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அதன் பிறகு அது தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைத்து விட்டதை நீங்கள் அதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். அப்போ யார் வச்சா எடுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாலும் இயற்கையாகவே தெய்வ சக்தியை உடையவர்களும் அந்த உணவை வைக்கும் பொழுது காகம் எடுக்கும். இதை இல்லை என்று நினைப்பவர்கள் யார் வைத்தாலும் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் வச்சு பாருங்கள் எடுக்குதா அப்படின்னு. அதனுடைய பதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2 பக்கத்து வீடு, அடியேன் கண்ட உண்மையும் கூட. 2 பேருமே வைக்கிறாங்க. காகம் நிறைய காகம், ஒரு 50-60 காகம் இருக்கும். எல்லாம் ஒரு வீட்டிலேயே தான் போய் எடுக்கிறதே தவிர அடுத்த வீட்டில் வைத்த சாப்பாட்டை தொடவில்லை. அப்போ அதில் குறை இருக்கா குற்றம் இருக்கா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வாற்றல் நிறைந்தவர்களிடம், முன்னோர்களுடைய பரிபூர்ணமான ஆசையை பெற்றவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் இயற்கை நமக்கு சொல்ல வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோன்னா முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு வைக்கணும், இறைவனை வேண்டிக் கொண்டு வைக்கணும். அப்படி காகமாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், கிளியாக இருக்கலாம், புறாவாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வீட்லேயே எங்கன்னா வெளிநாடுகளில் வனவிலங்குகளை எல்லாம் வைத்து அவங்களுடைய வளர்ப்பு பிராணியாக வளர்த்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்களேன். ஏன்னா ஒரு சிலருக்கு பூனையை பிடிக்காது, நாயை பிடிக்கும், ஒரு சிலருக்கு காகத்தை பிடிக்காது, குருவியை பிடிக்கும், கிளியை பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இப்போ இந்த பந்தம் எப்படி உண்டாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொன்று, அப்படி மனிதர்களை தவிர்த்து இந்த மாதிரி ஜீவராசிகளுடன் அந்த ஒரு அன்பாக பழகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை எல்லாத்துக்கான விடயத்தை நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். பொதுவாக
எல்லா உயிருமே சமம் அப்படிங்கிறது தான் கோட்பாடு. சைவ தத்துவத்தில் சொல்கிறதும் அதுதான். எல்லா உயிருமே சிவம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. திடீர்னு நம்மளுக்கு ஒரு உயிரை பிடிச்சு போகுது அப்படின்னா அது மனிதர்களாக இல்லாமல் ஒரு நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், ஏன் காகமாக கூட இருக்கலாம். அந்த உயிரை பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த உயிர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த காகம் உங்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களை காணாட்டி கூட தவிச்சு போயிடும். சாப்பாட்டுக்காகன்னு இல்லை, அது வேறு இடத்துக்கு போனாலும் சாப்பாட்டை தேடி கண்டுபிடிச்சிக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உண்டாகிறது. இப்போ நாய் வளர்க்குறோம். ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாலுமே சில வீட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வச்சாதான் அந்த சாப்பாட்டவே அந்த நாய் சாப்பிடும். ஆரம்பத்திலேருந்தே அதே பழக்கமாக இருந்திருக்கும். திடீர்னு வீட்டில் இருக்கவங்களே வேறு யார் வச்சாலும் அது சாப்பிடாது. அது அந்த இரு உயிர்களுக்கு இடையேயான பந்தம். நாய் மட்டும் இல்லை, பூனை, கிளி, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஜீவராசியுடன் நீங்கள் ரொம்ப அன்பாக பழகினீங்கனாலும் கண்டிப்பாக அது ஒரு பந்தத்தை அந்த இடத்துல உண்டு செய்து விடுகிறது. அப்படி நீங்கள் எந்த ஜீவராசியோட ரொம்ப ஒரு பந்தமாக இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருக்கலாமா? பந்தமாக இருக்கலாமா? ஒரு பாசமாக இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாங்க, தாராளமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா உயிருமே சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பரியத்தில் அடங்கிவிடும். நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம், இன்னொரு உயிர் நாயாக பிறந்திருக்கு, இன்னொரு உயிர் குருவியாக பிறந்திருக்கு, அவ்வளோதானே தவிர எல்லாமே அந்த ஆன்மா தான், எல்லாமே அந்த உயிர் தான். இந்த தாற்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த உயிருக்கும் நமக்கும் இடையேயான பந்தம் அப்படிங்கிறது எளிதில் புலப்பட்டுவிடும். சொல்லப்போனால் அது கொடுப்பனை. ஏன்னா மனிதர்களுக்குள்ள தான் இந்த வேற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். போட்டி, பொறாமை, வஞ்சகம், இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும். அதாவது நம்பி பழகினாலுமே கூட நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய பண்பு மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு சில ஜீவராசிகளுடன் நீங்கள் மனிதர்கள் மேலே வச்ச அந்த அன்பை நம்ம வச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது பிரிக்க முடியாத நட்பாக, பிரிக்க முடியாத பந்தமாக இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. அது உயிருக்கும் இடையேயான பிணைப்பு, அவ்வளவுதான். ரொம்ப எளிதில் சொல்லப்போனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு தெருவில் இருக்க நாய்க்கு சாப்பாடு வச்சு பழக்கிறீங்க. அது சாப்பாட்டுக்காக நம்மக்கிட்ட வருது. இருந்தாலும் அதில் ஒரு சில நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும் சாப்பாட்டை சாப்பிட்டு. ஒன்றோ அல்லது 2 நாயோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்ற நாய்களில் உணவுக்காக இல்லாமல் ஒரு பந்தம் அந்த இடத்துல உருவாகும். அதெல்லாம் அந்த உயிர்களுக்கு இடையேயான பிணைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பிணைப்புன்னு நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில், அடுத்த ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு நம்பிக்கை உண்டு, சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அந்த உயிர்களுக்கு இடையேயான பந்தம் அப்படிங்கிறது அந்த நெருக்கத்தை காட்டும். அந்த 2 உயிர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னா மட்டும்தான் எந்த இடத்துலையுமே இணைந்து செயல்படும். நம்ம மனிதர்களே எடுத்து பாருங்களேன், நம்ம குணாதிசயத்தோட ஒத்துப்போகிற நபர்களோட தான் நமக்கு நட்பு நீடித்திருக்கும், அந்த பந்தம் அப்படிங்கிறது நீடித்திருக்கும். அது திருமண பந்தமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். அதே போல தான் அந்த பிற ஜீவராசிகளுடனும் நாம் வைத்திருக்கின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 2 ஒத்து போனால் தான் அந்த பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடியேனே இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்திலும் சொல்லப்படும் எல்லா உயிரும் சமம்தான் அப்படின்னு, எந்த உயிரையும் துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு. அது நிறைய பேர்த்துக்கு அந்த உடன்பாடு உண்டு. வள்ளலார் பெருமான் அதைத்தான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் என்னென்னா இன்னும் ஒரு படி மேலே போயாச்சு. இப்போ நம்ம கூட பழகிற உயிரைத்தான் நம்ம உயிர் போல நினைங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஐயா ஒரு படி மேலே போயாச்சு. என்னன்னா அந்த மரம், செடி, கொடியை கூட தனக்கு இணையான ஒரு உயிராகத்தான் ஐயா கண்டார் அப்படின்னா அதில் மிகையான கருத்தே கிடையாது சொல்லப்போனால். இப்போ இதை நம்ம சொல்கிறோம், பிற உயிர்களை மதியுங்கள், துன்பப்படுத்தாதீர்கள்னு சொன்னோன்னா அடுத்து வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கேள்வி இயல்பாக எல்லாரும் எதிர்நோக்கக்கூடிய கேள்வி தான். அப்போ அசைவம் என்பதை தவிர்க்க சொல்கிறீர்களா அப்படின்னு. உணவை பற்றி நம்ம எப்போவுமே பேசுகிறது இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு கண்களில் தண்ணி வரும், சில பேர்த்துக்கு நாக்கில் தண்ணி வரும். 2 பேர்த்துக்கு வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ அந்த சாப்பாடு முறையே தவறு அப்படின்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் அதையும் ஒரு உயிராக பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி சொன்னோம்னா
அடுத்து வரக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த அப்படின்னு பார்த்தா செடி கொடி தாவரம் எல்லாம் உயிர் தான். உயிர் தான், இல்லைன்னு சொல்லலையே, அதுவும் உயிர் தான், அதையும் தவிர்க்கணும் தான், இல்லைன்னா சொல்லலை. காற்றை மட்டும் உணவாக உண்டு வாழக்கூடிய சித்த நிலைக்கு செல்லும் வரையிலும் படிப்படியாக ஒன்றொன்றாகத்தான் விட முடியும். முதல்ல நம்ம கண்ணுக்கு எதிரில் வதைப்படுவதை என்னால் உணர முடிகிறது அப்படிங்கும்போது அந்த உயிர்களை துன்பப்படுத்தாமல் அதிலிருந்து விலகி இருக்க நான் விரும்புகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆத்மா தான் ஆரம்ப காலகட்டத்தில் சைவம்னா என்ன, தாவரங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை உட்கொள்ளக்கூடிய உயிராக மாறுகிறது. பிறகு அதிலேயே பக்குவமடைந்து என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணீரை காற்றை மட்டும் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சித்த நிலைக்கு மாறுகிறது. எப்போ இந்த வள்ளலார் ஐயா கூறினாங்க இல்லையா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி செடி கொடி தாவரத்திலும் அந்த உயிரை அந்த உணர்வை நாம் உணரக்கூடிய ஆற்றல் பெற்றுவிட்டோம் எனில் அப்போ அந்த செடி கொடி தாவரத்தையும் அவங்க எடுத்துக்க போகிறதில்ல. அதனால தான் சொல்கிறது, எல்லாத்தையும் உயிராக பாருங்கள், எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சூக்ஷமம் இருக்குது, எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு பந்தத்தில் இணைந்திருக்கிறது. இந்த பாசத்தை பந்தத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய ஜீவராசிகள்கிட்ட இருந்து உணர்ந்திருப்போம். நீங்கள் எந்த ஜீவராசிக்கிட்ட இருந்து அந்த பந்தத்தை உணர்ந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்த்துருப்போம், இல்லைன்னா பசுமாடு வளர்ந்துருப்பாங்க, எரும மாடு வளர்த்துருப்பாங்க, ஏதோ ஒரு ஜீவராசியை வளர்த்துருப்போம். அது நமக்கு ரொம்ப நன்றியுடன் செயல்பட்டு இருக்கும். என்ன சொல்கிறது, நம்ம உடன்பிறப்பு மாதிரி. அப்படித்தானே கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாய் வளர்த்தாலும் வீட்டில் ஒரு நபராக தான் பார்ப்பாங்க. ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இருக்காது. மாடு வளர்த்தாலும் சரி, ஆடு வளர்த்தாலும் சரி, அப்படியே கூடயே போயிட்டு வரும், கூடயே வரும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்திங்கன்னா விற்கக்கூட மாட்டாங்க. நிறைய ஊர்களில் அல்லது நிறைய கிராமங்களில் பார்த்துருக்க முடியும். அது இயற்கையாக மரணம் எய்திய பின்பு அங்கேயே வந்துட்டு நல்லடக்கம் செய்து அதை வழிபடக்கூடியவர்களும் இந்த ஊரிலே இந்த நாட்டிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். காரணம், அந்த உயிரை தனக்கு நிகரான ஒரு உயிராக பார்க்கக்கூடிய தன்மையை நம்மவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படின்னா அது மிகையாகாது. அப்படி உங்களுடன் உயிரும் ஒரு உணர்வுமாய் பிணைத்திருக்கக்கூடிய அது பிணைந்திருந்த அந்த உயிரினம் எது என்று யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அது விசித்திரமானதாக இருக்கும். அது உண்மையாகவே நம் உணர்வுகளை தொட்டதாக